வீடியோல டிசி யூனிவர்ஸ்லயே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் எந்த படத்துல பாத்தீங்கன்னா பேட்மேன் சூப்பர்மேன் படத்துல தான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டெத், சூப்பர்மேனோட டெத். நம்ம இது லைவ் ஆக்ஷன்ல பார்த்தது இல்ல, ஆனா காமிக் புக்ல பார்த்திருக்கோம். லைவ் ஆக்ஷன்ல பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே இது பெரிய ஷாக்கா இருந்துச்சு. பேட்மேன் ரியாக்ஷனும் வண்டர்மேன் ரியாக்ஷனும் க்ளோஸ்ல காமிச்சு அந்த சீனோட வெயிட் நம்ம ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சூப்பர்மேன் செத்துட்டானா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம ஒரு சஸ்பென்ஸ்லயே நம்ம வச்சிருந்தாங்க. அடுத்த ட்விஸ்ட் யார் இந்த நம்ம கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ண டார்க் நைட் சீரிஸே ஜோக்கர் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் வில்லன்ஸ்னே சொல்லலாம். ஆனா யாருக்குமே அவன் பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியாது. அவன் ட்ரூ ஐடென்டிட்டி இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போது ஒவ்வொரு புது பேக் ஸ்டோரி சொல்லுவான். ஏன் அவனோட ஸ்மைலிங் ஸ்காருக்குமே அவன் சொன்ன ஸ்டோரி உண்மையா நமக்கு தெரியாது. ஜோக்கர் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், எப்படி பண்ணுவான் யாருக்குமே தெரியாது. அதனாலேயே டிசி யூனிவர்ஸ்ல இருக்க வில்லன்ஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் அண்ட் ஸ்கேரியஸ் வில்லன்ஸாவே அவனை சொல்லலாம். டிசி யூனிவர்ஸ்லயே அடுத்த ட்விஸ்ட் தி ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன். நம்ம ஜாக் ஸ்னைடர் டைரக்ட் பண்ண ஜஸ்டிஸ் லீக்ல டார்க் சைடும் அவன் கேங்கும் சேர்ந்து ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இதை ரியலா கொண்டு வராம மூவில லாஸ்ட்ல ஒரு ட்ரீம் சீக்வன்ஸா தான் காமிச்சிருப்பாங்க. இது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய ஹைப்பே கிரியேட் பண்ணுச்சு. ஒருவேளை நடந்ததா என்ன ஆயிருக்கும், நெக்ஸ்ட் சூப்பர் ஹீரோஸ் இருந்திருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, ஸ்டோரி எந்த டைரக்ஷன் நோக்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸே கிரியேட் ஆச்சு. அடுத்து எந்த மூவின்னு பாத்தீங்கன்னா ஆக்வாமேன் மூவில தான். அதுல என்ன தி ஓஷன் மாஸ்டர், அதாவது கிங் ஆர் அவர் யாரும் இல்ல, நம்ம ஆக்வாமேனோட ஹாஃப் பிரதர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் வில்லனா தான் தெரியுமா, ஆனா இந்த ட்விஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது படத்துக்கே ஒரு புது லேயர் ஆஃப் டிராமா அண்ட் எமோஷன்ஸ் கொண்டு வந்துச்சு. லாஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்லி குவினுக்கும் ஜோக்கருக்கும் நடக்கிற பிரேக்கப். எஸ், ஹார்லி குவின் இனிமே ஜோக்கரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. சூசைட் ஸ்குவாட் 2ல இருந்து பாத்தீங்கனாலே தெரியும் ஹார்லி குவின் ஒரு இண்டிபெண்டன்ட் கேரக்டராவும் ஒரு பேடாஸாவும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹார்லி குவினுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவியும் ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியும் ஹார்லி குவின் நார்மல் சைட் கிக் கிடையாது, அவளும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு. இது எல்லாமே ஹார்லி குவின் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய மொமெண்டா இருந்துச்சு. இது எல்லாம் தான் நான் சொன்ன எதிர்பார்க்காத பிளாட் ட்விஸ்ட் இன் டிசி யூனிவர்ஸ். உங்களுக்கு எந்த பிளாட் ட்விஸ்ட்லாம் பார்த்து ஷாக் ஆனிச்சோ அதெல்லாம் காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மார்வல், டிசி, அனிமே பத்தியான கண்டென்ட் பார்க்கிறதுக்கு ஹனிமிஸ் சேனல் சப்ஸ்கிரைப்